ஆல் நம்ம போன பார்ட்டோடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா பெர்மனண்ட்டான, அதாவது ஒரு ப்ரைமரி லாஸ் அண்ட் செகண்டரி லாஸ் அப்படிங்கிறது. ப்ரைமரி லாஸ் அப்படிங்கிறது நேச்சர், அதாவது யூனிவர்சல். அது எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த பர்சனாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும், எந்த பிளேஸாக இருந்தாலும் அது வந்து மாறவே மாறாத ஒரு விஷயம் தான் ப்ரைமரி லா அப்படிங்கிறது. செகண்டரி லா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு லா தான் செகண்டரி லா. இப்போ ப்ரைமரி லாஸ் அண்ட் செகண்டரி லாஸ்க்கு எப்போவுமே கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எது ஜெயிக்கும் அப்படின்னா ப்ரைமரி லா தான் ஜெயிக்கும். இது வந்து நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாமில் ப்ரைமரி லா அண்ட் செகண்டரி லா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொஷின் வந்திருக்கு. அண்ட் உங்களோட ஓன் லைஃப்லேயே ப்ரைமரி லாஸ் அண்ட் செகண்டரி லாஸ்க்கு ஆனால் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ரைமரி லாவுக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செகண்டரி லா அப்படிங்கிறது வந்துட்டு டைம், பிளேஸ் அண்ட் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி செகண்டரி லாஸ். த ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா மேட் பை த பீப்புள் ஃபார் தெம்செல்ஃப். செகண்டரி லா அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுடைய ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ் வாழையாக அந்த பீப்புளுக்கு அவங்களே வந்துட்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து செகண்டரி லாஸ் அப்படின்னு சொல்கிறது. தே ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் நேச்சர். இது வந்து பார்ட் ஆஃப் நேச்சர் கிடையாது. அண்ட் தே ஆர் ரிலேட்டிவ் அண்ட் நாட் யூனிவர்சல். இது வந்து ரிலேட்டிவ் தான், யூனிவர்சல் கிடையாது. நான் சொன்னேன்ல, தே சேஞ்ச் வித் டைம், பீப்புள் அண்ட் பிளேஸ். எக்ஸாம்பிள் வந்து அன்டச்சபிலிட்டி சொல்கிறாங்க. அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கன்சிடர்டு, அதாவது 5000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து வேதிக் சிவிலைசேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் பை த லா வந்து அது சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. கரெக்டாக செகண்டரி லா மூலமாக திருப்பி வந்துட்டு தீண்டாமை வந்துட்டு அது தப்பு கிடையாது, அது நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொன்னால் அப்வியஸாக வந்துட்டு அது ஃபாலோ பண்ண தான் போகிறாங்க. ஓகேவா? சைல்டு மேரேஜ், ட்ரைபல் விசஸ் சிவிலியன் ட்ரெடிஷன்ஸு, சதி, தென் விடோ ரீமேரேஜ், இது எல்லாமே. அப்புறம் வந்து ட்ரேடு டேரிஃப்ஸு, நம்ம வந்துட்டு ஏதாவது வணிகம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸஸ் இம்போஸ் பண்ணுறது இந்தியன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்குது. ட்ரூத், உண்மை அப்படிங்கிறது தான் அப்சல்யூட், நாட் டிபெண்ட் ஆன் வேர் யூ ஸ்டாண்ட். உண்மை மட்டும்தான் வந்துட்டு அது வந்து மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை, கொடுக்கும் தன்மை, இது எல்லாமே வந்துட்டு யூனிவர்சல், அன்கண்டிஷனல் லவ், இது எல்லாமே மாறவே மாறாத விஷயங்கள். மற்ற எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், டைனமிக்ஸ் இன் ethics. How ethics has evolved over the one second. பாருங்கள், டைனமிக்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், ஹவு எத்திக்ஸ் ஹேஸ் இவால்வ்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். எப்படி எத்திக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இவால்வ் ஆகி இவ்வளோ பீரியட்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் ஹியூமன் சிவிலைசேஷன் ஹேவ் பீன் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷனை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொசைட்டி, போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வராததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஓகே, எத்திக்கல் நார்ம்ஸ் ப்ரெசென்ட் இன் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வராததுக்கு முன்னாடி நம்மளோட ஹியூமன்ஸோட எத்திக்கல் நார்ம்ஸ்னால் ரூல்ஸ். ஓகே, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கிங் ஜெனரேஷன்ஸ், வில்லேஜ் பேஸ்டாக தான் இருந்தாங்க. வில்லேஜ் பேஸ்டு சொசைட்டி இப்போ எப்படி இருக்குது, அர்பனுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு மைக்ரேட் ஆகி போகிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இல்லை வந்துட்டு எத்திக்ஸில் இல்லை வந்து ஜிஎஸ் பேப்பர் 2, 3லலாம் வந்துட்டு அதிகமாக அர்பனைசேஷனுக்கான காசஸ், அர்பன் ஃப்ளட்ஸு, ஹீட் வேவ்ஸு அண்ட் இதுக்கான காசஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து ஜிஎஸ் பேப்பர் 2ல் படிப்போம். அதே மாதிரி தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் அப்போ வந்துட்டு வில்லேஜ் பேஸ்டு சொசைட்டியாக தான் இருந்தாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. மணி டஸ் நாட் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் லிவிங்ஸ் ஆஃப் த பீப்புள். தே ஆர் not rely on materialistic society. The materialistic society is one of
the coherence. People find happiness in possession of the materialistic comfort. People are happy with things brought from money. Not much difference between rich and poor. அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா வில்லேஜ் பேஸ்டாக தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. மணி கிட்ட இருந்தால் வந்து சந்தோஷம் பெருகுது அப்படிங்கிறது இல்லை. மெட்டீரியலிஸ்டிக் மேலே அந்தளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ரிச் அண்ட் புவர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, பீப்புள் ஃபவுண்ட் ஹாப்பினஸ் இன் த ஹியூமன் ரிலேஷன்ஷிப், கம்பெனி ஆஃப் அதர்ஸ். பீப்புள் வந்துட்டு சந்தோஷங்களை வந்துட்டு மனுஷங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும், மனுஷங்கிட்ட இருந்து தான் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் மற்றவங்க இப்போ எப்படி மொபைல் ஃபோன்ஸ்லேயே 100 பேர் இருந்தாலும் 10 பேர் நம்ம வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம டக்குன்னு வி யூஸ் டு டேக் மொபைல் அண்ட் நம்ம வந்து அந்த மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக? ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இப்போக்கு தான் முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி வந்து கொடுத்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஹாப்பினஸ் கம்பெனி ஆஃப் அதர்ஸ்கிட்ட இருந்த ஹாப்பினஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. தே வேர் வில்லிங் டு மேக் இண்டிவிஜுவல் சாக்ரிஃபைஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அந்த காலகட்டங்களில் அவங்க இண்டிவிஜுவல் வந்து நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா மற்றவங்களோட ஹாப்பினஸ், மற்றவங்களோட சந்தோஷம், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சில்ட்ரன்ஸ் ஹேட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் த வேல்யூஸ் ஃப்ரம் தேர் எல்டர்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரியவங்க கிட்ட இருந்து நிறையா வந்து வேல்யூஸை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலி, கிராண்ட் பேரண்ட்ஸ் தாட் த சில்ட்ரன். எப்படி அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நிறையா இப்படி போய் பேசக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த டைமுக்கு மேலே எங்கேயுமே போகாதீங்க, நல்லா வந்து இப்படி கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு தான் சாப்பிடணும், தலைக்கு குளிக்கணும், இந்த வீக்ஸ் வந்து இந்த இதுனா இந்த 2 days அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் எப்போவுமே தலைக்கு எண்ணெய் வச்சு உடம்பு ஃபுல்லாக தலைக்கு குளிக்கணும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துட்டு மென்ஸ் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குட் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது பெரியவங்க நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. வேல்யூ எஜுகேஷன் வாஸ் ஃபோக்கஸ்டு. ஒன் செகண்ட். Value education was focused upon moral values and ethics, not science. Value education வந்து ஃபோக்கஸ் ஆனது moral values மேலே தான் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, not a science. ஓகே, ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மோர் ஃபோக்கஸ் ஆன் ரேஷ்னாலிட்டி அண்ட் சயின்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எப்படின்னா அவங்களோட வேல்யூ பொறுத்து, அந்த மாரல் வேல்யூஸ் பொறுத்து மட்டும்தான் இது வந்து தப்பு கரெக்டுன்னு இருந்துச்சு. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரேஷ்னலாக, ரொம்ப வந்துட்டு சயின்ஸ் ஓரியன்டாக இருந்துச்சு. ஃபார்ம்ஸ் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் இன்க்ளூட் பிளேயிங்ஸ், ட்ராமாஸ் வித் த பேசிக் தீம்ஸ். அந்த காலகட்டத்தில் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா விளையாடுறது, ட்ராமா பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களோட ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பிக்ஸ் ஆஃப் அந்த ஒன் செகண்ட் ராமாயணம். என்ன வந்து ட்ராமா போடுவாங்க அப்படின்னா எப்பிக்ஸ் ஆஃப் ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஓவரால் சொசைட்டி வேர் பீஸ்ஃபுல் அண்ட் ப்ரோக்ரஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாட் இன் த மெட்டீரியலிஸ்டிக் சென்ஸ். தே ஹேட் த ஸ்ட்ராங் எத்திக்கல் ஃபவுண்டேஷன், லெஸ் காம்படிஷன் இன் த சொசைட்டி டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட். அந்த காலகட்டங்களில் ஆக மொத்தம் ஓவராலாக பார்த்தோன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாருமே வந்து வளமுடையவங்களாக இருந்தாங்க, ரொம்ப வந்து ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் லைஃபாக இருந்தாங்க. எதில் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் சென்ஸில் கிடையாது, பட் ஆனால் வந்து மனநிறைவோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க வித் ஸ்ட்ராங் எத்திக்கலான ஒரு ஃபவுண்டேஷனோடைய. அந்த காலகட்டங்களில் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எதனாலனா லேண்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து அழிச்சடிச்சு அதிகமாக நம்ம வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு லேண்ட் அப்படிங்கிறது. அதை வச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணினாங்க. ஜென்ரல் peace and prosperity, less insecurity and uncertainty, always lived as a part of group. எப்போவுமே எல்லாமே வந்து இப்போவுமே நீங்கள் உங்களோட பாட்டி தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு யார் வீட்டுக்கு போகிறோமோ அங்கே மட்டும் போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். பட் ஆனால் நம்ம பாட்டி தாத்தா அவங்களையெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயுமே போயிட்டு
கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தான் வருவாங்க. கரெக்டாக அந்த காலகட்டத்தில் குரூப்பாக தான் வாழ்ந்தாங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வில்லேஜஸில் கம்யூனிட்டி லைஃப் ஷேர்ட் எவ்ரி திங் வித் அதர்ஸ். கம்யூனிட்டி லைஃபாக தான் இருந்தது எல்லாத்தையுமே. அந்த காலகட்டத்தில் சூசைட் அப்படிங்கிற ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரேராக தான் இருக்கும் சூசைட். தப்பி தவறி போய் அவங்களே கிணத்துக்குள்ளே வந்து கால் தவறி விழுந்திருப்பாங்க, இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது குளத்தில் குளிக்கும்போது அடிச்சுட்டு போகிறது அப்படி தான் இருந்துச்சே தவிர. ஆனால் இந்த காலகட்டங்களில் அப்படி கிடையாது. சூசைடல் ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் ஒருத்தவங்கிட்ட எதை சொல்லணுன்றது சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொது அறிவு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காலகட்டங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அந்த காலகட்டங்களில் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க. நமக்குங்கிறது அது வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு தான் நம்ம ஜாஸ்தி பார்த்தோம். நம்ம ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு. நம்மளால் அவங்க இப்போவுமே பெரியவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எந்த கஷ்டமும் கொடுக்குறான்னு நானே என் உடம்பு நல்லா பார்த்துக்கிறேன், எதுக்கு உங்களுக்கு போய் துன்பம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லணும், எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு செல்ஃபிஷ்ஷாக இருக்காங்க. ஸோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும்போது ஹாப்பினஸ் வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும், பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து எத்திக்ஸை ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். அதில் ஒரு பார்ட் பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட் என்ன, போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொசைட்டி. ஃபுல்லாகவே வந்து எக்கனாமிக் சொசைட்டி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு மணி. டெக்னாலஜி பேஸ்டாக எல்லாமே போயாச்சு. மணிக்குங்கிறது அப்படி அங்கே நம்ம பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இருக்கிறதா நம்ம வந்து போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, மணிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அப்புறம் God has created the human beings and materials and for the true happiness love other human beings and use the materials. கடவுள் வந்துட்டு ஹியூமன் பீயிங்கை படைக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா மெட்டீரியலை நல்லா நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் we are loving material. கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹியூமன் பீயிங்கையும் படித்து மெட்டீரியலையும் படிச்சிருக்காரு. பட் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மெட்டீரியலை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன நினச்சிட்டோம்னா மெட்டீரியல் தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இன்ஸ்டன்ட் we are loving material things and using human beings. நம்ம வந்துட்டு மெட்டீரியலை வச்சு மனுஷ ஜென்மங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், மெட்டீரியலை வச்சு அதை வச்சு சந்தோஷப்பட்டு மனுஷங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மெட்டீரியலை யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நம்ம மெட்டீரியலை வச்சு மனுஷங்களை வந்துட்டு பயன்படுத்தி மெட்டீரியலை வந்துட்டு வச்சு சந்தோஷப்படுத்திட்டுருக்குறோம். ஓகே, எக்ஸாம்பிள் we love our mobile phones and cannot live without them. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெட்டீரியலிஸ்டிக்கு நம்மளோட மொபைல் ஃபோன். யாருக்கான காலையில் வந்து பக்கத்தில் இந்த மொபைலை காணும் அப்படின்னா மைல்டு ஹார்ட் அட்டாக் வருது. லைக் அந்த அளவுக்கு நம்ம we are loving the material. கரெக்டாக? இன் UK the most sold product is anti-depression medicine, not happy loving only material things. UK அப்படிங்கிறதுல வந்து உலக லெவலில் அது வந்துட்டு ஒரு 6ஆவதான ஜிடிபியில் 6ஆவதான ஒரு நிலையில் இருக்குது. பட் ஆனாலும் கூட அங்கே வந்துட்டு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா டிப்ரெஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து உலக லெவலில் எந்த கண்ட்ரி வந்துட்டு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக யூகே தான் வந்துட்டு ஃபஸ்ட் அதிகமாக அங்கே சோல்ட் ஆகிறது. அப்படின்னு எதுன்னு பார்த்தோன்னா ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு சோல்ட் ஆகிட்டு இருக்குது. எத்திக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ, எமர்ஜென்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் gives maximum importance to capital or machineries or technology. Objective is to maximize the profit. Physical, financial and human capital. Profit is an extent or oxygen of the capitalism. You can adopt any kind of means or instrument to maximize the profit. It is the basis of the concept of self interest. இப்போ வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னா கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இமர்ஜ் ஆச்சு. அப்போ வந்துட்டு கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இமர்ஜ் ஆக கிடையாது. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்னது, முக்கியமாக அவங்களோட கொள்கை என்னவாக இருக்கும், மேக்ஸிமைஸ் பண்ணுறது, நம்மளோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. அப்படின்னா நம்ம எந்த மீன்ஸ் வேணாலும், மீன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள்
ஏப்ரல் 2025 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். நீங்கள் 2025 பேட்சில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணணும், டெய்லி இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும், இவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கணும், இந்த டெஸ்ட்டு போடணும், இந்த அளவு நம்ம டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை டெய்லி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களே, இது மீன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே உங்களோட ரிசல்ட்டுங்கிறது ஒன்று வருதில்ல, அதுதான் வந்து எண்டு. இந்த கேபிட்டலிசம் எப்படின்னா இந்த மீன்ஸ் வந்துட்டு அது தப்பான நோக்கமாக போகலாம். இப்போ தப்பான நோக்கம்னா என்ன, லேபர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப தரமட்டமான அவங்களுக்கு வந்துட்டு வேஜஸ் கொடுக்குறது, வேஜஸ்னால் சம்பளம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்கறது, அவங்களோட ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிக்கிறது, அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு அவங்க நம்மக்கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு அடிமை பண்ணுது. அந்த காலகட்டத்தில் இருந்தில் பாண்டட் லேபர்ஸ் இதெல்லாமே அவங்களெல்லாம் எப்படி சும்மா கூலிக்கு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடுமே ஒழுக்கமாக போடுறது கிடையாது, பாதி வந்துட்டு குழந்தைங்க அப்படிங்கிறதே பார்க்காம அவங்களையும் வந்து வேலை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே அது வந்துட்டு மீன்ஸ் வந்து தப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு எண்டு மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக வரணும், எந்த மீன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கேபிட்டலிசமோட ஒரு அப்ஜெக்டிவ். அதனால தான் வந்துட்டு கால் மார்க்ஸும் சரி காந்தியும் சரி கேபிட்டலிசம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு துளுவே வெறுக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித் provides the ethical foundation of capitalism, theory of invisible hand. He provides the moral boost to the capitalism, self-interest will lead to the societal welfare. இதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு எல்லோரும் ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இவர் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசிக்கிறாரு ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரெஸ்டே பார்க்கட்டும். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க படிக்கணுமா, ஓகே படிச்சுட்டே இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டணுமா கட்டட்டும், ஒருத்தவங்களுக்கு லம்போகினி கார் வாங்கணுமா வாங்கட்டும், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தியேட்டர் கட்டணுமா கட்டட்டும், ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணுமா வைக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு புக் எழுதணுமா எழுதட்டும், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு டூர் போகணுமா ஃபுல்லாக வந்துட்டு ட்ராவல் பண்ணணுமா பண்ணட்டும், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் பிளாக் ஓப்பன் பண்ணணுமா யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ ஓப்பன் பண்ணால் பண்ணட்டும். இது எல்லாருமே அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தாலே அவங்கவுங்க க்ரோ ஆவாங்க. அவங்கவுங்க க்ரோ ஆவாங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டி. அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துச்சு அப்படின்னா இன்விசிபிளாக ஒரு ஹேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த சொசைட்டியே வந்துட்டு க்ரோ ஆகுது அப்படிங்கிறது. இதுக்கு இது இந்த பாயிண்ட் வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் பின்னாடி வரும்போது அது என்ன பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா அவங்கவுங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி. ஆனால் யாருக்குமே இது எனக்கு போதும்னு நிப்பாட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்களா, இன்னும் 4 வீடு கட்டு, கார் ஒன்று இருக்கா, இன்னும் 2 கார் வாங்க, இப்போ நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன்னா இன்னும் 4 கம்பெனி ஓப்பன் பண்ணேன். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுங்கிறது இல்லை, மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு இவரை வந்து ஆடம் ஸ்மித்தை கிரிட்டிக் பண்ணி வேறு திங்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு வர திங்கர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, capitalism and inclusive growth. Capitalism, however, do not lead to the societal welfare. Growth cannot occur without the capitalism. Innovation will not happen without incentive. Capitalist society UK Protestant ethics questioned the authority of the Roman Catholic Church work in the worship. Disciplines and hardworking people changed their mentality and more materialistic. Capitalism got support again from the Protestant movement. முன்னாடி காலகட்டத்திலலாம் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும், ரொம்ப காலங்கள் கடந்து நம்ம சக்ஸஸ் ஆகி நிற்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி குறுக்கு வழியிலலாம் ஜெயிக்கலாம். அப்படி இன்றைக்கி நான் வந்து நாளைக்கு அம்பானி ஆகிறேன்டா அப்படிங்கிற ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் மத்தியில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலிசம் பிகம் மோர் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். ஒர்க்கர்ஸ் வேர் எக்ஸ்ப்ளாய்ட் பிகாஸ் ஃபார் தெம் ஒர்க் ஷுட் have been worshipped. In capitalist society, ends are not important than means. Any unethical or moral means are justified in the names of profit maximization. Capitalism அப்படிங்கிறது ரொம்ப மக்களை வந்துட்டு போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. எந்த மீன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிங்க போயிட்டு எண்டை வந்து அக்செப்ட் அடையிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு emergence of materialistic society due to the rise of capitalism. Processing materialistic comfort become the source of happiness for the people. Now such
Tech innovation made the people's living easy and comfortable due to the buying material things with money. Earning money became the sole objective of people's life. People were willing to sacrifice human relations for the sake of money because they believed that the true happiness lies only in the material comfort available with money. Societal welfare collapsed. என்னாச்சு அப்படின்னா மக்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு மணி 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 காசு பணம் துட்டு மணி இதை நோக்கியே போக ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படின்னா அது இருந்ததுன்னா தான் நம்ம மற்ற பொருட்களை வாங்க முடியும், அது இல்லை அப்படின்னா நம்ம மற்ற பொருட்களை வாங்க முடியாது அப்படிங்கிறது. பணத்துக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை ஹானஸ்ட்டாக யோசிங்க. உங்கள் வீட்டிலே சொத்துக்காக எத்தனை குடும்பங்கள் சண்டை போட்டிருக்கு. உங்கள் குடும்பம் சரி, உங்களோட நெய்பரிங் ஃபேமிலியில் நெய்பரிங் ஹவுஸில் கேட்டு பாருங்கள், பக்கத்து வீட்டில் குடும்பங்களில் கேட்டு பாருங்கள். எத்தனை சொத்துக்காக எத்தனை குடும்பங்களில் சண்டையாகி பிரிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெரிடிட்ரி இன் சொசைட்டி. இன் ப்ரீ-இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொசைட்டி த hierarchical pyramid was different. Those who are good and helpful by nature were at the top of the pyramid. Those with provided the selfless service for others were the role model for others in society. Even though they did not possess any materialistic wealth, such people commanded respect in society. At the middle level, those who were sincere and hardworking and earned money through ethical means were found. At the bottom level were those who had become the rich by adopting unethical and immoral means. Even though they were rich and successful, they did not find respect and recognize in society. The king and emperor had wealth but no respect. Priests were respected because of their good nature and knowledge of Vedas. இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யார் அதிகமாக மதிக்கிறோம்? அதிகமாக பணம் இருக்கிறவங்கள தான் மதிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் ராஜாவாகட்டும் இல்லை வந்துட்டு எம்பரர் ஆகட்டும் அவங்களோட பையனை குருகுலம்க்கு அனுப்பி படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அதிகமான ரெஸ்பெக்ட் இருக்கும். யார் ரொம்ப அதிகமாக உதவி பண்ணுறாங்க, யாருக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகமான மரியாதை அப்படிங்கிறது இருந்தது. அடுத்தது தான் வந்து ராஜாவுக்கு, அப்புறம் எம்பரருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு மணி சம்பாதிக்கணுக்கு பணம் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து போய் மரியாதை கொடுக்குறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இதுக்கு அடுத்த பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.